நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சிறைச்சாலைக்கு போனால் அவன் குடும்பம் செத்து போயிருமியா, செத்து போயிரு. அதனால தானே பாரதி சொன்னா, வேளாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தார் மன்னன் என்று மீண்டான் என்று கேளாத கதை விரைவில் கட்பாய் நீ வருந்தலை என் கேண்மை கோவேங்கிறான். என்ன சொல்லலாம், வேளாளர்கள் வேளாண் தொழில் புரியும் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் குற்றம் பண்ண மாட்டான், ஏன்னா உழைக்கிறவன் இல்லையா. சுழந்தும் ஏற்பனது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைனாலாம் எங்கள் அப்பன், உழவினார் கைமடங்கினில் விளைவதும் விட்டேமன் பார்க்கும் நல்ல எங்கள் அப்பா வள்ளுவன் சொன்னான்ல. உழவன் இல்லைன்னா வேளாளன் இல்லைன்னா யாரு, துறவிகளே தெருவுக்கு வந்துருவாங்க, குடியரசுத் தலைவர் தெருவுக்கு வந்துருவான். உழவன் இல்லைன்னு வச்சுக்கிறா, உலகம் இல்லைன்னு சொன்னால வள்ளுவன். அதனால தான் அவன் என்ன எழுதுறான் பாரதி, நீ வேளாண்டா வாவுசிய சொல்லலாம், நீ வேளாளன், உங்கள் குடும்பத்தில் எவனும் ஜெயிலுக்கு போனால் பொம்பளைலாம் செத்து போயிடுவா, சிறைக்கு போகிறத கேவலமாக நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீ என்ன பண்ண, வேளாளன் சிறை புகுந்தான்காரு. சிறைக்கு போனால் கேவலம் என்று கருதுகிற குலத்தில் பிறந்த நீ சிறைக்குள் எதற்கு புகுந்தா, இந்த மண்ணின் விடுதலைக்கு போறானே. நான் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன், சாமி நீங்கள் இந்த மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு சொன்னீங்களே, செத்து போயிடுவாங்கன்னு, சாகலையேன்னு. அவர் சொன்னார், நீ சரியாக படிச்சியான்னார். இல்லை சாமி இன்னொரு தடவை படினார். கடைசியில் என்ன எழுதியிருக்கேன், மானம் வரின், மானம் வந்தால் தான் செத்து போவான்னு சொல்லியிருக்கேன், வரலையடா. ஒன்றும் வேண்டாங்க, இந்த நாடு உருப்படணும்னா வள்ளுவன் குரலை வச்சு ஆட்சி நடத்தினான்னா உருப்படும். செவிகைப்ப சொற்பருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுங்கிறான். ஆட்சியில் இருக்கவன் எப்படி இருக்கணும், நேருக்கு வந்து ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்க, கேட்கணுமா, தப்பா திட்டினா கூட கேட்டு பிறகு விசாரிச்சு, அவன் தான் ஆட்சியாளன். ஒரு ஊரில் ஒரு பாயா முதலமைச்சர் மாதிரியே இருந்தவொடனே அந்த ஊரில் எல்லா போலீஸ்காரனும் அவனை கும்பிட்றான். ஒருவேளை இருக்குன்னாச்சு, சாடு அப்படியே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பையில தொட்டுட்டு எதுவும் இளவு வந்துடப்படாதுல கழுத. இங்கே என்னதோ இணைவி ஒன்று இருக்கும் போல தெரியுதுங்க. ஏன்னா ஆச்சாரிய கிருவிழானின்னு ஒரு கிழவன் கிடந்தான் தெரியுமா, காந்தி ஆளு, ஜெயபிரகாஷ் நாராயண ஆளு. சுச்சேதாவை காதலிச்சிட்டார். சுச்சேதாவும் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்த அந்தமா காதலித்தாங்க. காந்திகிட்ட போய் 2 பேரும் நிற்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் காதலிச்சிட்டோம். காந்தி சொல்கிறாரு, இந்தியாவுக்கு விடுதலை வர கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னியே கிருபலானி, இப்போ என்னடா சுசேதாவை காதலிக்கிறீங்கன்னு. சுசேதாவுக்கு நீ காதலிக்கிறியா? ஆமாம். அப்போ எனக்கு ஒரு உத்தரவாதம் தருவீங்களா நீங்கள் 2 பேரும் கேட்குறாரு காந்தி. என்ன உத்தரவாதம்னு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஆனால் சுதந்திரம் வருகிற வரை உங்களுக்குள் தாம்பத்தியம் இருக்கக்கூடாதுன்னாரு. சத்தியம் பண்ணி கொடுத்தான், கடைசிவரை தாம்பத்தியம் இல்லாமல் இருந்தானே. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு? சுதந்திரம் சும்மாவாமா வந்தது, கல்பனா தத்து இருக்குதுல்ல, கல்பனா தத்து சிட்டைக்காங்க ஆயுத கொள்ளையில் நீருக்குள்ளே மூழ்கி தாமரத்தண்டோடு ஒரு நாள் பூரா ராத்திரி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணு வீட்டுக்குள்ளே போய் ஒளிய போகுது. அந்த குழந்தை தொட்டிலாட்டிகிட்டு இருக்கு, அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணு. அவளுக்கு இவங்க யாருன்னு தெரியாது, அந்த அரசியல் அறிவுலாம் கிடையாது. ஆனால் இவங்க யாரோ நமக்கு பாடுபடுறவங்கன்னு மேலே பரனில் போய் ஒளிஞ்சிக்க சொல்லு. வெள்ளைக்காரன் அங்கேருந்து வர்றான், இந்த துப்பாக்கி முன்னால் கத்தி இருக்கு பார்த்தீங்களா, தொட்டில் இருக்கிற குழந்தை நெஞ்சில் அந்த கத்தி வச்சுட்டு இங்கே யாராவது வந்தாங்களான்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, யாரும் வரலையா. பரனில் இருக்குது. இல்லையா, உன் குழந்தைய கொன்றுவேன். இல்லைங்க வரலையா. குத்தி தூக்கிட்டான். சொல்லலடா. அந்த உயிர்லாம் உங்களை விடுமாடா, அந்த ஆவி சாபம்லாம் உங்கள் குடும்பத்தில் வந்து சேராதாடா சண்டாள பயல்களா. எத்தனை பேர் செத்துடா அந்த சுதந்திரம் வந்தது. அந்த அர்ஜுன பெண்ணுக்கு தெரியுமாயா, அதுக்கு அது குழந்தை, அந்த குழந்தை இறந்ததற்கு பிறகு இன்னொரு குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கை உண்டா அந்த தாய்க்கு. பாபுகான் ஒரு பையன் 14 வயசு, பாம்பேயில். வெளிநாட்டு துணிலாம் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடான்ட்டார் நம்ம பெரியவர் காந்தி. பம்பாயில் ஒரு கப்பல் வந்து நிற்கிது, வெளிநாட்டு துணியை இறக்க போகிறாங்க. முதல் லாரிக்கு முன்னால் அந்த பையன் போய் படுத்துக்கிட்டான் மூரணப்படி வச்சுட்டு. அந்த லாரி டிரைவர் நம்ம நாட்டுக்காரன், வெள்ளைக்காரன் லாரி எடுங்கிறான். அந்த லாரி டிரைவர் அன்றைக்கி வந்து இந்த பிள்ளைகிட்ட கெஞ்சிறான், எந்திரிச்சிரா மேலே லாரி ஏற்றுருவான் வெள்ளைக்காரன். இந்த பையன் சொல்கிறான், உனக்கு பயமாக இருந்தால் போன்றான். 14 வயசு பையன். வெள்ளைக்காரன் ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி காட்டுறான். இந்த பையன் எந்திரிக்கலை. பெரியவர்களே, அந்த 14 வயது சிறுவனின் மீது அந்த லாரி ஏறி தான் இந்திய மண்ணுக்குள் வந்தது. எத்தனை பேருடா ரத்தம் சிந்திருக்காங்க சண்டாளங்களா. வெக்கமே இல்லையடா. வள்ளுவன் சொல்றானே, பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அரண் நாணத்தக்கது உடைத்துங்க. நல்ல மனிதர்கள் செய்வதற்கு வெட்கப்படுகிற காரியங்களை நீ செய்தாய் என்றால் அறம் உன்னை பார்த்து வெட்கப்படுங்கிறார் வள்ளுவர். அறம் உன்னை பார்த்து
பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தாலும் மதுரையில் என்ன தப்புன்னா, கொண்டாட்டி சிலம்பு காணாம போச்சுன்னா அரசாங்கம் சரியாலைன்னு அர்த்தம். அதுக்கு சிலம்பு விற்க வந்த வேலை பிடிச்சி கொண்டு விட்டானே. அந்த அம்மா எவ்வளோ தைரியமாக போய் போராடிச்சு. போதிலார் திருவினாள் போருடைய வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறமொழி தரமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள் கண்ணை வாயிலோயே வாயிலோயேன அறிவரை போகிய பொரியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. என்ன கேள்வி பாருங்க இளங்கோவடிகள். அவன் வாயிற்காவலன் தான், அவன் என்ன தப்பு பண்ணுவான்? அவனை கூட்டு கேட்குது, போய் போய் இந்த பயிட்ட ஏண்டா வேலை பார்க்குதுங்குது. வேற பாண்டியனை நீதி தவறிட்டான். ஒரு நீதி தவறிய மன்னனிடம் கேவலம் வாயிற்காவலனாக இருப்பது கூட கேவலம் என்று சொன்ன தமிழ்நாட்டில் அவன் எப்படி பய வாயிற்காவலன் அறிவு பாருங்க. வாழியன் கொற்கை வேந்தே வாழின்னு ஆரம்பிக்கிறான். வாழியன் கொற்கை வேந்தேன்னு எதுக்கு சொல்கிறான்? கொற்கை தான் எங்கள் மாவட்டம், முத்து குளிக்கிற துறைமுகம். மறைமுகமாக என்ன சொல்கிறான்? ஏய், உன் மனைவி கால் சிலம்பில் முத்து தாண்டா இருக்கும், நீ முத்துக்கு தாண்டா அரசங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னான். வாழியன் கொற்கை வேந்தே வாழி செழிய வாழி தென்னவ வாழி தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி பழியோடு படரா பஞ்சவ வாழிங்க. அவனுக்கு அறிவ பாருங்க வாயிற்காவலனுக்கு. உனக்கு இதுவரை பழி வந்தது இல்லையங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? வெளியே பழி நிற்குங்கிறான். அவன்லாம் மந்திரியாக இருக்க வேண்டிய பையன் வாட்ச்மேனாக இருந்திருக்கான். வாட்ச்மேனாக இருக்க வேண்டிய பையன் பூரா மந்திரி ஆயிட்டானே. நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணுறது? என்ன அறிவு? அடர்த்தல் குருதி அடங்கா பசுந்தனை பிடத்தலை பீடம் ஏறிய மடக்கூடி வெற்றிவேர் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவருக்களை இணங்க இறைவனை ஆடறினருடைய அணங்கு சூருடை கானகம் இந்த காளி தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் மல்லல் செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும் பொற்தொழி சிலம்பென்று ஏந்திய கையால் கணவனை இழந்தாள் கடையகத்தாலே சொல்கிறான். அது 2 தடவை சொல்கிறான், கணவனை இழந்தாள் கடையகத்தாலே. ஏன்டா 2 தடவை சொன்னேன்னா, அந்த அம்மா என்னை கூப்பிடும்போதே வாயிலோயே வாயிலோன்னு 2 தடவை கூப்பிட்டது பார்த்தீங்களா? அது எதுக்கு தெரியுமா? ஒரு தடவை கேட்டுட்டு திருப்பி சொல்கிறப்ப உள்ளே இருக்கா, அவனுக்கு எதுவுமே 2 தடவை சொல்லுன்னாங்க. அவனும் கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் அந்த நெடுஞ்செழியன். அவனும் என்ன தப்பு பண்ணா மாட்டிக்கிட்டான். பாண்டிமாதேவி பக்கத்தில் இருக்கும்போதே நடன ஆர்டர் பண்ண பார்த்துருக்கானே. எப்பேற்பட்ட மன்னன் அவன். அவளை பார்த்துருக்கான். அப்போந்தான் அவள் பொம்பளைகள் அந்த காலத்துலேருந்தே பிரச்சனைன்னா தலைவலின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவளும் தலைநோய் வருத்தம் தன்மேலிட்டு குலமுதர் தேவி கோவில் கொண்டே அவள் இறங்கி போகிறா பாண்டிமாதேவி. அப்போ தானே அவசரமாக சமாதானம் பண்ண போகிறான். அப்போ தானே பொற்கொள்ளர் வராரு. அப்போ தானே சிலம்புங்கிறாரு. பொண்டாட்டியை சமாதானம் பண்ண போகிற வேகத்தில் தானே கொன்ற சிலம்பு கொணர்கன். அவனும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்திருக்கான். இந்த பிள்ளைகிட்ட நீர் வாருங்கன்னா என் முன் வந்து யாரையோ மடக்கொடியோங்கிறான். என்ன அறிவு அந்த பொண்ணுக்கு? கணவன் இழந்திருக்குது. கணவன் இழந்த பெண்ணு, புகார்லேருந்து நடந்து வந்த பெண்ணு. அவள் அப்பந்தான் சோழ மன்னனோட பணக்காரன். யார்? கோவலப்பா. இவப்பாவும் அந்த மாதிரி பெரிய பணக்காரன். அங்கே பிறந்த பிள்ளை எடுத்த உடனே இன்னொரு நாட்டு மன்னராட்சி நேர்மையாக இருந்திருக்கு. அதுக்கு சொல்கிறேன். மன்னட்ட கேட்குது, தேரா மன்னாங்குது. நான் யார் தெரியுமாடா அப்படிங்க. ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் பெற்ற மகனையாகி வாழ்தல் வேண்டி சூழ்வனை துறப்ப நின்னகர் புகுந்து நின்பார் கொலை கிளப்பட்ட கோவலன் மனைவி. நான் யார்? எங்கே இந்த எள்ளரு சிறப்பின் இமையொரு வியப்ப புள்ளூர் புன்கன் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடுமணி நடுநாடுங்க ஆவிர் கடக்கன் உகுநீர் தான் தன் நெஞ்சு சுட தன் அரும்பெறர் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார். நான் புகார்லேருந்து வரேன்டா. நான் மாசாத்துவானுக்கு மருமகா மாநாயகனுக்கு மகாங்கிறா. அது எதுக்கு சொல்கிறான்னா, இப்போ சொல்லாங்கல்ல அமெரிக்காவிலேருந்து நம்மகிட்ட முதலீடு பண்ணி தொழில் துவங்க போகிறாங்க, ரஷ்யா தொழில் நம்ம அரசாங்கம் போய் கேட்குதுல. பாண்டியனுக்கு சோழ நாட்டில் எவன் பெரிய வணிகன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே அவன் ஆட்சி நடத்த முடியும். இவங்க 2 பேரை சொன்னாலும் அவனுக்கு புரியும் நினச்சா அவன் திரும்ப என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்வனை கோரல் கொடுங்கோல் என்றான். பண்ண தப்பை நியாயப்படுத்த பார்க்குறான். அடுத்து அடிக்கிறான். நற்திறம்படரா கொற்கை வேந்தேங்க. அதுக்குள்ளே கொற்கையை கொண்டு வர்றான். நல்திறம்படரா என்ன அர்த்தம்? நீ முத்துக்கு அரசன்டா. சிலம்ப உடைச்சான், மாணிக்கப்பரல் திருச்சது இல்லை. அவன்லாங்க மன்னன். தீர்ப்பு அவன் தான் சொல்லணும். குற்றம் அவன் மேலே இல்லையா? யானோ அரசன் நான் கேட்டான், தீர்ப்பு சொல்லிட்டான் யானே கழ்வன். அப்போ தண்டனை கெடுகையன் ஆயுள்னா செத்து போயிட்டான். இப்படி ஒரு முட்டாப்பே ஆட்சி நடத்துவானா? குற்றச்சாட்டு வந்தால் விசாரணை கமிஷன் போடணும் ஒழிய ஏன் செத்தான் அப்படின்னு இப்போ புலவர்கள் கேட்கிறார்கள். இது ஒரு மண்ணை என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சொல்கிறான் தெரியுமா? வளையாத செங்கோல் என்னால் வளைந்ததேங்க. என் முதல் பிழைத்ததுங்க. என் முதல் பிழைத்தது 2 விஷயத்தில். பாண்டிய மன்னர்கள் வரலாற்றிலே நீதி நெறி தவறியவன் நான். முதல்ல இது பிழைச்சது. இன்னொன்று, என்னுடைய முதலே அரசாட்சி தானே, அது பிழைத்தது. நல்ல தலைவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் செத்து போயிடணும் என்று
இளங்கோவடிகள் சொல்லுகிறார் சிலப்பதிகாரத்தில். என்னது புரியல, எனக்கு புரியாம தான் கேட்க.